ஹாய் பசங்களா, நிறைய பேரோட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஒரு சில ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இன்னும் முடியாம இருக்கு. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா எல்லாருக்காக. ஒரு சில ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சிருக்குதுன்னு அவங்க கிட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்கி எவ்வளோ கொஸ்டின் ஈஸியா இருக்கு, எவ்வளோ ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ சரி எனக்கு மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு எப்படி சார் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம்ல வரப்போகுது. அப்ப மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சவங்க குவார்டர்லிக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நல்லா பாரு, ஒன் ஆஃப் த பேப்பர் என்கிட்ட இந்த மாதிரி மொத்தம் 3 பேப்பர் இருக்கு. அந்த 3 பேப்பரையும் நான் கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டோ எடுத்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதே மாதிரி இன்னும் நிறைய பிடிஎஃப் மற்ற வேணும் அப்படின்னா கீழே பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பாரு. இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்கூல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டை மட்டும் வச்சுட்டு கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஒரு சில ஸ்கூல்ல 3 யூனிட் வைக்கிறாங்க, 2 யூனிட் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுல எவ்வளோ கொஸ்டின் சார் டைரக்டான கொஸ்டின்? இந்த 1 மார்க் பாரு, 2 பாயிண்ட் சார்ஜஸ். இது வந்து நான் அம்பரன் கிளாஸ்ல டீச் பண்ண நோட்ஸ். ஓகேவா? 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஒரே ஒரு நிமிஷம் 2 பாயிண்ட் சார்ஜஸ் கொஸ்டின் எடுத்துருவோம். இந்த கொஸ்டின் தான் 2 பாயிண்ட் சார்ஜஸ் A and B. இதுக்கு ஆன்சர் என்ன சார்? 8.80 into 10 power minus 17. ஓகே, ஸோ இங்கே பாரு, இந்த இடத்துல கொஞ்சம் 8 பாயிண்ட் இது. ஓகேவா? ஸோ 8.80 into 10 power minus 17. ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்க? பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ல எனர்ஜி ஸ்டோர்டு. ஸோ நல்லா பாரு, டைரக்டான கொஸ்டின் நீ படிச்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ நல்லா பாரு, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ல எனர்ஜி ஸ்டோர், இதே கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. ஆப்ஷன் டிடா. ஓகே, ஸோ இங்கே எனர்ஜி டென்சிட்டி தான் ஆன்சர். ஓகே, எனர்ஜி டென்சிட்டி. அடுத்து என்ன கொஸ்டின்? இதுல எந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷன் வந்து நம்மளுக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்? ஸோ பிளேன் ஷீட். இது புக் பேக்ல இருக்க டைரக்டான கொஸ்டின். ஓகே, சரி, நான் என்ன சொல்றேன்னா புக் பேக் மட்டுமே படிச்சா நீங்க சென்டம் எடுக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஆனா புக் பேக் மட்டுமே நீங்க படிச்சீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க். அதுல மாற்ற கருத்து இல்லை. ஸோ இங்க யூனிஃபார்ம்லி இன்ஃபைனைட். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறவங்க புக் பேக்கை மட்டும் பாரு, நீ மற்ற எல்லாம் பண்ணாது. சென்டம்க்கு ஆசைப்படுறவங்க தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் படிக்கணும். இங்க பாரு, இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வச்சு ஒரு கொஸ்டின் இருக்குடா. ஓகே, இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் டைரக்டா புக் பேக் கொஸ்டின். சரியா? ஸோ எல்லா டைமும் இதே மாதிரி எல்லா கொஸ்டின் புக் பேக்ல இருந்து வராது. நான் இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நான் மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட், ஈவன் ஓ டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அனுப்ப அதையும் நான் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஆன்சர் -20யா? எஸ் சார், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் -20. அடுத்து எலக்ட்ரிக் டைபோல். இதுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. 8. அப்ப ஆன்சர் 4ன்னு வரும். இந்த கொஸ்டின் ஓகே, ஆக்சுவலா ஆன்சர் 8. சாரி, ஆன்சர் 8 இருக்கா? இங்க 8 இருக்கு. புரியுதா? டைரக்டான கொஸ்டின், வேற ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. ஏதாச்சும் 1-2 கொஸ்டின் மாறி இருக்குன்னா நான் அதை சால்வ் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன். டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆன்டிகிராஃப் ஜெனரேட்டர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ கிரியேட் ஆகும்? ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து இந்த வோல்டேஜ் இது வந்து புக்ல இருக்கிற கொஸ்டின் கிடையாது, புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் அல்ல. ஆனா இது பார்த்தோன்னா புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல கடைசி எக்ஸாம்பிள் கொஸ்டின். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுன்னா உனக்கு ஆன்சர் 1.5ன்னு கிடைக்கும். ஓகே, V is equal to ED. விஜய் வீட்டில் ED ரேட் அந்த ஃபார்முலா. ஸோ E into distance வந்து D, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஒர்க் டன் இன் மூவிங் ஒர்க் டன் டு மூவ் Z சார்ஜ் பிட்வீன் 2 பாயிண்ட் அட் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல நீங்க நகர்த்துறீங்கன்னா ஒர்க் டன் வந்து 0வாக இருக்கும். டைரக்டான கொஸ்டின். ஓகே, ஸோ இது புக் பேக்ல இல்லைனாலும் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். ஓகே, an electric dipole of molecule, the work done to rotate the dipole 0ல இருந்து 90 டிகிரிக்கு. ஸோ ஃபைனலாக 90 டிகிரியில் நம்ம ஒர்க் டன் என்ன சார்? -PE cos 90 மைனஸ் இனிஷியல் வேல்யூ என்ன சார்? -PE cos 0. அப்போ ஒர்க் டன் என்ன சார்? இந்த வேல்யூ 0 ஆயிடும். ஸோ P தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். காஸ்ல என்ன சொல்லுது? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் பை எப்சிலன் நாட். சரியா? ஸோ ஒரு சில கொஸ்டின் புக்கில் இல்லாத கொஸ்டின். ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். சரியா? இது புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாம் புக்கில் இருக்க கொஸ்டின், அதெல்லாம் நான் காமிச்சிடுறேன். சரியா? ஸோ ஈவன் சார் எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீ புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினை மட்டும் பார்த்துக்கோ, எக்ஸ்ட்ரா கூட நீ படிக்க வேணாம்.
இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 1 2 1. எஸ் சார், 2 2 1. 2 2 1. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன சார்? 2 மைக்ரோஃபேரட். ஸோ ஈவன் வேற மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது அதை கொண்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு ஆன்சர் 2 மைக்ரோஃபேரட். ஏன்னா இது 2 சீரீஸில் இருக்கும். ஸோ பிட்வீன் ஏ அண்ட் சி தானே. ஸோ 2 மைக்ரோஃபேரட் கரெக்ட் சார். ஓகே சார், இதெல்லாம் ஓகே. இதை தாண்டி இருக்கிற இந்த 2 மார்க் 3 மார்க்ல என்ன சார் பண்றது? இப்போ நான் சொன்னது என்ன சார்? இது வந்து எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். இப்போ 2 மார்க் பாரு, நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் எல்லா லெசனுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? நான் யூடியூப்லேயே வந்து சொன்னேன். ஈவன் நீங்கள் அமரன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் கடைசி நேரத்தில் ரிவிஷன் கூட சம்மரி வீடியோ மாதிரி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இப்போ நல்லா பாரு, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நான் கொடுத்தேன்னா இங்கே பாரு, டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், கொரோனா டிஸ்சார்ஜ். இங்கே பாரு கடைசியில் இருக்க கொஸ்டின் கொரோனா டிஸ்சார்ஜ். புரியுதா? ஈஸி டைரக்டான கொஸ்டின். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்ன? எங்கே போச்சு? இதுக்கு அடுத்த கொஸ்டினா இங்கே பாரு, எங்கேயோ இருக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்னன்ட்டு. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் இல்லைனாலும் சார் என்ன சார் இல்லைன்ட்டீங்க இப்போ பொஸ்க்குன்னு வந்து இல்லைன்னு சொல்றீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. நீ வந்து இதில் எத்தனை கொஸ்டின் இருக்கு? 7 கொஸ்டின் இருக்கு. 7 கொஸ்டின்ல நீ 5 கொஸ்டின் தான் மொத்தமே அட்டென்ட் பண்ண போற. அப்போ இந்த கொஸ்டினை விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங், ரைட் டவுன் கூலூம்ஸ் லா இன் வெக்டர். ஸோ நான் அமரன் பேட்சை பொறுத்த வரைக்கும் 100% நடத்துவேன். எல்லா கொஸ்டின், எல்லா புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நடத்துவேன். ஆனால் மார்க் கம்மியாக இருக்கிற பயப்படுறவங்க என்ன பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமான. ஸோ இம்பார்ட்டன்ட் எல்லாமே இதில் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் முடிஞ்சு. கூலூம்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம், இங்கே பாரு கூலூம்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். ஓகே, ஆப்ஜெக்ட் இது புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின், இதெல்லாம் டீச் பண்ணியிருப்பேன் கிளாஸில். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெவர் இன்டர்செக்ட். சரியா? ஸோ சார் இது கம்பல்சரி கொஸ்டின் சார், எங்கள் இம்பார்ட்டன்ட்ல சொல்லலையே. இம்பார்ட்டன்ட்ல நான் வந்து பசங்க படித்து பாஸ் பண்ணுறது கஷ்டப்படுற பசங்களுக்கான கொஸ்டின். சரியா? ஒரு 30 மார்க் வந்தால் போதும் சார், 30 மார்க் வந்தால் போதும்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கெல்லாம் நியூமரிக்கல் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் படித்து பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் சொல்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சுக்கோ. 1 மார்க் கொஸ்டின், புக் பேக்கில் இருக்க 1 மார்க் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் விட்டு தள்ளு. இது பண்ணாலே போதுமானது, உனக்கு சூப்பரான மார்க் கிடைக்கும். எலக்ட்ரிக் லைன் ஆஃப் ஃபீல்ட் நெவர் இன்டர்செக்ட். இங்கே பாரு, புரியுதா? அப்போ நீ நியூமரிக்கல் விட்டா கூட ஒன்னால மிச்சம் இருக்க 4 கொஸ்டின் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். இந்த கொஸ்டின்ல பாரு 5 கொஸ்டின் அட்டென்ட் பண்ண சொல்றாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ் இங்கே பாரு கூலும் லா, சாரி டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, அதோட யூனிட் என்ன? சார் இங்கே இருக்கு பாருங்க, டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ், அதோட யூனிட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஸோ இந்த இடத்துல இருக்கும். இங்கே பாரு, டிரைவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். புரியுதா? ரிசல்டன்ட் இன் பேரலல், கெப்பாசிட்டன்ஸ் பேரலல்ல கனெக்ட் பண்ண ரிசல்டன்ட் சீரிஸ் பேரலல். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கொடுத்துட்டேன். சரி, யோசிச்சு பாரு, லெசன்ல எவ்வளோ கம்மியான கொஸ்டின் கொடுக்குறேன், அதை வச்சு நீ எழுத போற. புரியுதா? ஓகே, ஸோ 6ல 5 எழுதணும். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜ் பேசிக் இது நான் கொடுக்கல. ஸோ ஈவன் நீ யோசிச்சு பாரு, எதுவுமே இல்லாமல் நீ ஒரு 4 கொஸ்டின் எழுதிட்டு வரேன்னு வச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட் சொல்லி போதுமானதே. அடுத்து இங்கே பாருங்க, calculate the electric field due to dipole along the axis. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் இருக்கும் 5 மார்க்ல. along the axis equatorial to the axis. காஸ் லா ஃப்ரம் கூலூம்ஸ் லா 3 மார்க்ல கொடுத்துருப்பேன். இங்கே பாரு, காஸ் லாவை கூலூம்ஸ் லால இருந்து அப்டெயின் பண்ண சொல்லி. காஸ் லா அப்டெயின் காஸ் லா ஃப்ரம், ஓகே முடிஞ்சு. வான் டி கிராஃப் ஜெனரேட்டர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கே பாரு, வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் ஒயர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் ஒயர். எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துட்டேன்டா. சரி, எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அந்த லெசன்ல பாரு. இதான் மொத்தம் லெசன் சார், 14 + 7 21 27 கொஸ்டின் கொடுத்துருக்க ஒரு லெசனுக்கு. ஒரு லெசனுக்கு நீ 30 கொஸ்டின் படிக்க போற. நான் ஜென்யூனா சொல்றேன், நீ உட்காந்து இப்போ அமரன் பேட்ச்ல சம்மரி வீடியோ இருக்கும், இல்லைன்னா மெயின் லெக்சர்ல எல்லாமே, லெக்சரை பொறுத்தவரை நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றது மட்டுமே நீ உட்காந்து படிச்சா கூட 2 மணி நேரம் ஆகும்டா. பிஞ்சி போனா இதெல்லாம் படிக்க 1/2 மணி நேரம் போதுமானது 2 மார்க்கை முடிக்க. சரியா? உங்களுக்கு வேணா இதே மாதிரி நான் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல வச்சிருக்கேன். ஓகே, மொத்தம் 3 பசங்க கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஸோ இப்போ நான் 1 காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் லெக்சர்ல வந்து இன்னொன்று. சரியா? இந்த சென்ட் மேரிஸ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ல இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, அதை காட்டுறேன். சப்போஸ் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக் பேக் மட்டும் படிச்சிருந்தா எவ்வளோ மார்க் வந்திருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு பையனோட கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பர். அப்போ இம்பார்ட்டன்ட் மட்டுமே நீங்க படிச்சா எவ்வளோ மார்க் வரும்? இன்னும் டைம் ஒன்றும் ஆகலடா. சரியா? டைம் இருக்கு, உன்கிட்ட 1 hour டைம் இருக்குது. நீ இப்போ கூட அமரன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோ. 12th நல்ல மார்க் வாங்கணும் சார் அப்படின்னா அமரன் பேட்ச். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் படி, எல்லாத்தையும் கூட படிக்க வேணா. நீ என்ன பண்ணு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் படி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சாலே ஒன்னால ஈஸியா
100க்கு 80 மார்க் வரைக்கும் வாங்க முடியும். ஈஸியா சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன்னா 90 மார்க் கூட போலாம். ஈஸியா நான் சொல்லக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படி, புக் பேக்ல இருக்க 1 மார்க் மட்டும் பாரு, போதுமானது. சரி, அது படிக்கிறது ஒரே இடத்துல மெட்டீரியல் கொடுத்தா பெட்டர்னா அதான் சொல்றேன். அமரன் பேட்ச்ல எல்லாமே அவைலபிளா இருக்கும். சரியா? இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வந்து எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாச்சு. அதை ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த 2 கொஸ்டின் பேப்பர் வேணாலும் சொல்லுங்க, நான் அதையும் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க ப்ரிப்பரேஷனுக்காக. ஸோ இதுல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சாலே போதுமானது. அதே மாதிரி உங்கள்ட்ட கொஸ்டின் பேப்பர் இருந்தால் அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு தாராளம் நீங்க அனுப்புங்க. நான் அதையும் டிஸ்கஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். தேங்க்யூ.